தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு காவேரி ஆறுக்கு பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம். ஒரு டெல்டா மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு காவேரி ஆறு. அந்த காவேரி ஆறினுடைய நிலையை பாருங்கள். இன்றைக்கி முழுக்க முழுக்க குப்பைகளும் மது பாட்டில்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. காவேரியில் தண்ணி ஓடிச்சு, இன்றைக்கி வெறும் குப்பைகள் தான் காற்றுல பறக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாயிடுச்சு. ஆனால் நேற்று கூட பாருங்கள், தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவை நோக்கி சென்ற விவசாயிகள் 175 பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, கர்நாடகாவில் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி கையில் கடப்பாறை மண்வெட்டிகள்லாம் எடுத்துகிட்டு போன விவசாயிகள் மேலே 175 பேரை கைது பண்ணி வழக்கு போட்டிருக்காங்க. இதில் காவல்துறையோட அங்கே தடுத்து பேச்சுவார்த்தை நிப்பாட்டப்படும் போது 2 பேருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதுக்கு பின்பாக அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இவர்கள் கர்நாடகாவை நோக்கி போனதுக்கான காரணம் என்ன? விவசாயிகள் ஏன்பா தேவையில்லாமல் போய் வழக்கு வாங்கணும், எதுக்கு அவங்க கைது பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பேசக்கூடிய காட்சிகள் பதிவுகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் எதுக்காக போராடுறாங்க? அரசு கொள்ளடிச்சதில் எங்களுக்கு பதவியை கொடுங்கன்னு போராடுறாங்களா, இல்லை எங்களுக்கும் அரசு பதவி கொடுங்க அப்படின்னு போராடுறாங்களா? காவிரியில் நீர் வேணும்னு போராடுறாங்க, காவிரியில் அணை கட்டக்கூடாதுன்னு போராடுறாங்க. ஏன் அப்படின்னா, காவிரியில் நீர் வந்தால் தான் இங்கே விவசாயம் செழிக்கும், இங்கே விவசாயம் பண்ண முடியும். ஆனால் இங்கே விவசாயமே பண்ண முடியாமல் இன்றைக்கி எத்தனையோ விவசாய நிலங்கள் இன்றைக்கி ஃப்ளாட்டு போட்டு இன்றைக்கி விற்பனைக்கு வந்துடுச்சு. அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே ரியல் எஸ்டேட் விற்பனைக்கு எந்த இடங்கள் இருக்குன்னா இன்றைக்கி விவசாய இடங்கள் நிறைய இருக்குது. நான் அந்த காட்சிகளை கூட காட்ட முடியும். அவ்வளோ இடங்கள் இன்றைக்கி விவசாய நிலங்கள்லாம் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டாக மாறிட்டு இருக்கு. அப்போ அப்பற்பட்ட சூழலில் இன்றைக்கி விவசாயிகள் இங்கே போராடுறாங்க. விவசாயிகள் காவிரியில் தண்ணீர் வேணுங்கிறாங்க. ஆனால் இந்த அரசு, தாவேக அரசு இது வரைக்கும் இதற்காக எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்கள்? இப்போ வாய் திறந்து பேசுவாங்களா? எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கைகள், அதுக்கான தீர்வுகள் என்ன? நேற்று பாருங்கள், நீதிமன்றத்தின் வாயிலாக, காணொலி வாயிலாக கர்நாடக அரசின் சார்பாக அதில் அவர் சொல்கிறாரு, எங்களால் தண்ணி கொடுக்க முடியாது, நாங்கள் மழை பெஞ்சா வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? விவசாயம் எப்படி செழிக்கும்? அப்போ இந்த முழுக்க முழுக்க தமிழ்நாடு என்பது விவசாய மண். அதுலேயும் குறிப்பாக இந்த டெல்டா காவேரியை நம்பி தான் இருக்குது. இந்த காவேரி எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, எங்கே அணை கட்டணும் எதுவுமே தெரியாமல் தாவகவை சேர்ந்த அனந்தஜித்து நினைக்கிறேன், அவர் ஒரு நேர்காணலில் உட்காந்து பேசுகிறாரு. நாங்கள் ஓசூரில் அணை கட்ட போகிறோம். ஓசூரில் அணை கட்ட போகிறீங்களா என்னங்க அப்படின்னு ஒரு எதிர்த்து கேள்வி கேட்க அந்த நெறியாளர் கேட்காம அவர் சொல்கிறத அந்த நெறியாளர் கேட்குறாங்க. இந்த காணொலியை வச்சுக்கிட்டு இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இணையதளங்களில் பதிவு போட்டு பார்த்தீர்களா எங்களுடைய அடுத்த கட்ட திட்டத்தை அப்படின்னு போடுறாங்க. இந்த காணொலிலாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இப்போ காவிரி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா குடகுல உற்பத்தி ஆகுது, கூர்க்கு மாவட்டத்தில் தலைக்காவிரியில் உற்பத்தி ஆகுது. அங்கேருந்து உற்பத்தி ஆகி ஸ்ரீரங்கப்பட்டினம் சிவசமுத்திரம் வழியாக கர்நாடக எல்லையிலேருந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல்ல கலக்குது. இப்படி தான் காவேரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. ஆனால் இவர் ஓசூரில் நாங்கள் அணை கட்டுவோம், காவிரியை தடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதுக்கும் ஃபயர் விட்டுக்கிட்டு டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் ஆட்சியில் தவறுகள் நடக்குது, அந்த தவறுகளை நீங்கள் சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க. நேற்று கூட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்கினார்னு சொல்லிட்டு உடனே அவர் கட்சியிலேருந்து நீக்கினீங்க, அடிப்படை உறுப்பினர் நீக்கினீங்க, வரவேற்கிறோம், பாராட்டுறோம், தக்க நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க செய்யக்கூடிய குற்ற செயல்களை உங்கள் பார்வைக்கு கொண்டு வராங்களா? நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தானே. இன்றைக்கி காவிரியில் இவ்வளோ பெரிய சிக்கல் ஏற்படுது. இந்த சிக்கல்னால தமிழக விவசாயிகள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஸ்விக்கிலையும் சொமேட்டோவிலையும் நம்ம ஆர்டர் போட்டோம்னா வீட்டுக்கு சோறு வந்துடும் அப்படின்ட்டு. அந்த விவசாயிகள் சேத்துல கால வைக்கலாம்னா நீங்கள் எப்படி சோத்துல கை வைக்க முடியும்? அந்த விவசாயிகள் இன்னைக்கு யாருக்காக போராடுறான்? உங்களுக்கு சோறு கொடுக்க தாங்க அவன் போராடுறாங்க. நீங்கள் சாப்பிடணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு 3 வேளையும் நல்ல உணவு கிடைக்குன்னு அவன் உழைச்சிட்டு அவன் அறவயிரோடு போய் படுக்கிறான், கஞ்சியை கூழ குடிச்சிட்டு. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நம்ம தானே இருக்கணும். அது ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது? இந்த நேரத்தில் கூட பதிவு போட்டுக்கிட்டு விவசாயிகளை பற்றி திட்டுறது, விவசாயிகள் எதுக்காக அங்கே போய் போராட்டம் பண்ணுறாங்க, ஏன் அங்கே போய் போராடணும், அவங்க போராட வேண்டிய தேவையே இல்லையே, இதெல்லாம் எங்கள் அரசு பார்த்துக்கும், எங்கள் அரசு நினச்சா உடனே அப்படியே கர்நாடகாவில் கில்லி படத்தில் வர மாதிரி ஒரு டைலாக் ஒன்றும் இவனை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்புங்க சார், இப்படி காவேரியை கையோடு கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபயர் விட்டு எடுத்துக்கிறாங்க. எங்கள் தளபதி பாருங்கள் இப்போ எப்படி தண்ணியை கொண்டு வராரு பாருங்கள், என்னென்ன பண்ணுவார் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்கு, மக்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றி எதுவுமே கவலை இல்லாமல் இன்றைக்கி ரீல்ஸ் போட்டுட்ருக்கான். ரீல் அதாவது முதல் படத்தில் அப்படியே இவர் அர்ஜுன் நடந்து வருவாராம், அதேமாதிரி இப்போ விஜய் நடந்து வராராம். ரீல் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஃபயர் விட்டு திரியிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கொலைகள் நடக்குது, எத்தனை கொள்ளைகள் நடக்குது, எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க, எத்தனை மாணவிகள் கடத்தப்படுறாங்க, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் போதை கலாச்சாரமாக இருக்குது, இப்படி பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி விவசாயிகளும் போராடுறான் காவிரியில் தண்ணி இல்லை அப்படின்ட்டு. இன்றைக்கி விவசாயிகள் காவிரியில் தண்ணி இல்லை அப்படின்ட்டு போராடினா இவங்க எதை பற்றியுமே கவலைப்படுவது இல்லையே. இவங்க கவலைப்படுறதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ரீல்ஸ் போட்டுக்கிட்டு நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு போகிறோம், ரீல்ஸ் போடுறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யாருக்கோ பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டு எதுக்கு அந்த விமர்சனம்? நமக்கு மக்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது,
இங்கே விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைகளுக்காக நம்ம குரல் கொடுக்கலாம், இதை பற்றி பேசலாம். அதை விட்டுட்டு நான் விஜய் விமர்சனம் பண்ணுறேன், விஜய் கரூருக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அதை தாண்டி இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை நம்ம எப்போ வர போகிறோம்? இந்த விவசாயிகளோட பிரச்சனை யார் பேச போகிறா? இன்னைக்கு காவிரியில் தண்ணி வேணும்னு விவசாயி போராடுறான், நாளைக்கு உனக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் போகுமே. இதை எந்த அரசியல் கட்சி இங்கே தமிழ்நாட்டில் பேசுறது? யாருமே பேசுறது இல்லையா? இந்த காவிரியை பற்றி ஒரு அரசியல் தலைவன் பேசுகிறான், காவேரினா என்னன்னு எங்களுக்கு புரிய வைக்கலாம். அந்த அரசியல் தலைவனை எல்லாம் இன்னைக்கு கேலி குத்தாக்கி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி AK-47ங்கிறது ஆமகரிங்கிறது. ஒரு தலைவன் இந்திய அரசியல் வரலாறுலேயே நீங்கள் பாருங்கள், இவ்வளோ தலைவர்கள் இருந்திருக்காங்க. இந்த ஆறுனா என்ன, இந்த ஆறினுடைய தேவை என்ன, இந்த மண்ணுனா என்ன, இந்த மலைனா என்ன, இந்த மரம் எதுக்கு தேவை, இந்த குருவி எதுக்கு தேவை, இந்த சிட்டு எதுக்கு தேவை அப்படின்னு பேசுகிற ஒரு தலைவனை கேலி குத்தா பார்த்து, ஒரு காமெடி நடிகன் மாரி பார்த்து, அவன் மேலே எவ்வளவோ நரேட்டிவ் செட் பண்ணி எவ்வளவோ அவதூறுகள் பூசி ஒரு நல்ல தலைவனை இன்னைக்கு தோற்கடிச்சு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் இன்றைக்கி முதலமைச்சராக சீமான் உட்காந்துருக்காருன்னா இன்று தமிழ்நாட்டுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள். அப்போ நானும் உங்கள் முறை ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து தான் வரேன், நான் சினிமாவில் நடிச்சுட்டா பெரிய ஆள் கிடையாது, நான் உங்களுக்காக தான் நடிக்க வரேன், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் உச்சத்தை விட்டுட்டு வந்து என்னங்க பண்ணீங்க? இன்றைக்கி விவசாயிகள் போராடுறாங்களா, அதுக்கான தீர்வை யார் சொல்கிறது? அப்போ எந்த தீர்வும் நான் சொல்ல மாட்டேன், நான் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறீங்க. ஒரு பக்கம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக பேசுகிற ஒரு தலைவன், அந்த தலைவனை இன்றைக்கி நம்ம தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணுறோம்? ரீல்ஸ் போகிறவன்ட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கோம். என்ன சொல்கிறது? வாக்கு என்பது ரொம்ப வலிமையானது, அதை யாருக்கு செலுத்துகிறோன்னு ஒரு முடிவு பண்ணும்ல. எந்த விதமான முடிவும் பண்ணாமல் ஏதோ புதுசாக வராரு, ஏதோ ஒரு மாற்றம்ங்கிறாரு, மாற்ற சக்திங்கிறாரு, திமுகவை வந்து தீய சக்தின்ட்டாரு. அவர் எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, அப்பப்பப்பா. அந்த கத்தி படத்தில் விவசாயிகளுக்காக பேசியிருப்பார் ஒரு மனுஷன் அந்த ப்ரெஸ் மீட்டில். அப்படியே அந்த விவசாயிகளுக்காக அப்படியே தலைவன் உயிரை கொடுக்குற அளவுக்கு போகிறான். அந்த தலைவனுக்கு தான் ஓட்டு பொண்ணுன்னு ஓட்ட போட்டான். எப்படி போட்டான்? கத்தி படத்தில் கத்தி பேசினாரு விஜய் விவசாயிகளுக்காக. அந்த விஜய்க்கு ஓட்டு போடணும், அந்த விஜய் இன்னைக்கு நல்லா நடனம் ஆடுறாரு, அந்த விஜய் நல்லா நடிக்கிறாரு, அந்த விஜயோட கில்லி படம் பிடிக்கும், போக்கிரி படம் பிடிக்கும், துப்பாக்கி படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்ட போட்டனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு காவேரியில் தண்ணி இல்லை, விவசாயிகள் போராட்டம் பண்ணால் அவங்கள வந்து கைது பண்ணுறது, 175 பேர் மேலே வழக்கு பதிவு. இப்படியே தொடர்ந்து கொண்டு இருந்தால் இதில் ஊடகத்தில் உட்காந்து தற்கொலைத்தனமாக பேசுகிற சில தற்கொலைகள் தான். அவங்கள வேறு என்ன சொல்கிறது? தற்கொலைன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலைகளை தானே பார்க்குறாங்க. ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறமே, உண்மையை பேசணும், ஒரு நல்லதை பேசணும், மக்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுங்க, அதெல்லாம் இல்லை. உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு, சினிமா பாட்டு பாடிக்கிட்டு, தலைவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். என்ன பண்ணார் தலைவர்? முதல்வராக வந்து என்ன பண்ணிட்டார் இந்த மக்களுக்கு? மக்களாகி நீங்கள் தான் சொல்லணும். இந்த காவிரியினுடைய பிரச்சனையை எல்லாரும் பேசுவோம். இது காவிரியினுடைய பிரச்சனைனா விவசாயிகளுடைய பிரச்சனை மட்டுமல்ல, சோறு திங்கிற ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனை இது. இந்த பிரச்சனையை எல்லாரும் பேசணும். இந்த மாநிலத்தில் வாழக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், ஹிந்தி பேசக்கூடியவர்கள், தமிழர்கள் எல்லாருக்கும் உணவு எங்கேருந்து வருதுன்னா இந்த நிலத்துல தான் வருது. அந்த உணவு வரணும்னா, நம்மளாம் வாழணும்னா காவிரி நம்மள தண்ணீர் வரணும். அந்த பிரச்சனையை நம்ம பேசுவோம். அதை அரசு காதில் விழுகிற வரை இன்னும் வேகமாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இந்த காவிரியினுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எப்போதுதான் கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த தீர்வு விரைவில் கிடைக்கணும்னா நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கள். அதை விட்டுட்டு கூத்தாடிகளை தேர்ந்தெடுத்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கணும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.